சிந்து பைரவி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, சிந்து வந்து மகா மேலே கேஸே கொடுத்துருக்க மாட்டாங்க. பைரவி தான் கொடுத்துருப்பாங்க. அது தெரியாமல் சிந்து வந்து இந்த இடத்துல மாட்டிப்பாங்க. மகாவை ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு வரதுக்காக சிவாவும் அன்னபூர்ணியும் போயிருப்பாங்க. சிந்து தெரியாமல் இப்படி பண்ணிட்டா விடுங்கன்னு சொல்லி சிந்துவே அந்த கேஸை வாபஸ் வாங்குவோம். போலீஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிந்துவை வந்து திட்டுறாங்க. இனிமேல் வந்து இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைலாம் நீங்கள் வீட்டிலே பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து கேஸ் கொடுத்துட்டு திரும்ப வாபஸ் வாங்குற மாதிரி இருந்தால் இனிமேல் கேஸே கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு சிந்துவை திட்டி அமைச்சிட்டு மகாவை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சிந்துவை பார்த்தீங்க அப்படின்னா சிவா வந்து மகா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்க. அதே மாதிரி மகா கிட்ட சிந்து மன்னிப்பு கேட்டுருவாங்க. செய்யாத தப்புக்காக பாவம் சிந்து மன்னிப்பு கேட்குறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் பைரவி தான் காரணம். பைரவி கேஸ் கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. சிந்து வந்து இங்கே மாட்டிக்கிட்டாங்க. சிந்து அந்த உண்மையாவது சொல்லலாம். அதையும் சொல்லாமல் சிந்து இப்படி மாட்டிக்கிட்டு முழிச்சிட்ருக்காங்க. இன்னொரு சைட் பார்த்திங்க அப்படின்னா பைரவியும் ஆறுமுகமும் சென்னைக்கு போயிட்டுருப்பாங்க. சென்னைக்கு போகிற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா போகிற வழியிலே வந்து அவங்க கார் வந்து ஒரு இடத்துல பஞ்சர் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா அதை வந்து சரி பண்ணுறதுக்கு மெக்கானிக்கை வந்து ஆறுமுகம் வர சொல்லியிருப்பாரு. அவர் வர கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு ஏதாவது ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பைரவி வந்து சஞ்சய்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கோம், எங்களுக்கு ஏதாவது மெக்கானிக் அனுப்புன்னு சொல்கிறாங்க. சரி நான் உடனே அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சயும் வந்து சொல்கிறாங்க, நீயும் ஆறுமுகம் சேர்ந்து போகிறீங்களா, இது நல்லது இல்லையே, இது நடக்கக்கூடாது, இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயும் கிளம்பி வந்து என்ன பிரச்சனை பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ என்ன நடக்க போகுது, எப்படி வந்து சஞ்சய் ஆறுமுகம் சமாளிக்க போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.